வணக்கம். பல்வேறு விதமான முதலீடுகள் மூலம் நம் பணத்தை சேமிக்க யூடியூப்பில் பல வீடியோக்களை பார்த்திருப்பீர்கள். இது அதிலிருந்து சற்று மாறுபட்டது. மானியத்தில் சூரிய சக்தி மின்சார அமைப்பை வீட்டில் நிறுவுவதன் மூலம் 90,000 ரூபாய்க்கு மாதம் 2,000 ரூபாய், 2 மாதத்திற்கு ஒரு முறை இல்லை, மாதந்தோறும் 2,000 ரூபாய் சேமிக்க முடியும். அந்த 2,000 ரூபாய் பணத்தை நீங்கள் எஸ்ஐபி வடிவத்தில் போஸ்ட் ஆபீஸ் சேமிப்பு திட்டத்திலோ அல்லது நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் அடுத்த 10 ஆண்டுகள் முதலீடு செய்து உங்கள் பணத்தை ஒரே கல்லுல 2 மாங்காய் என்பது போல மின் கட்டணத்தை குறைக்கவும் செய்து பணத்தை பெருக்கவும் செய்யலாம். உங்கள் வீட்டின் மின் கட்டணம் 2 மாதத்திற்கு 4,500 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய் வருகிறது என்றால் நீங்கள் 2 கிலோவாட் ஆன்கிரிட் சோலார் அமைக்க வேண்டும். அதன் மூலம் மாதம் 277 யூனிட்டும் 2 மாதத்திற்கு 554 யூனிட்டும் கிடைக்கும். உதாரணத்திற்கு நீங்கள் 780 யூனிட் மின்சாரம் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் மின் கட்டணமானது 2 மாதத்திற்கு ஒரு முறை 4,581 ரூபாயாக இருக்கும். 780 யூனிட்டில் இருந்து சோலார் மூலம் கிடைத்த 554 யூனிட்டை கழித்தால் 226 யூனிட் வரும். அதற்கான மின் கட்டணம் 357 ரூபாய் வரும். அதோடு சோலார் பவர் நெட்வொர்க்காக நாம் 200 ரூபாய் கட்ட வேண்டும். மொத்தமாக 557 ரூபாய் இபி பில் கட்ட வேண்டும். சேமிப்பாக 4,000 ரூபாய் நமக்கு கிடைக்கிறது. 2 கிலோவாட் அமைக்க 1,45,000 ரூபாய் ஆகும். மானியம் 60,000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கிற்கே வந்துவிடும். நெட் மீட்டர் அமைக்க 5,000 ரூபாய் வரை செலவாகும். மொத்தமாக 90 ரூபாய் உங்கள் செலவு, மன்னிக்கவும், உங்கள் முதலீடாக இருக்கும். சிறந்த முறையில் சோலார் அமைக்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.